நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஒரு 1 லிட்டரோ இல்ல 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கையில எடுத்தாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க மொத்தமா தொண்டைக்குழியில இறக்குற வரைக்கும் அவங்க வைக்கிறது இல்ல கீழ. இந்த மாதிரி தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க எக்கச்சக்கமா எக்ஸசிவா தண்ணி குடிப்பீங்க. ஆனா தாகம் அடங்கவே அடங்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, முக்கியமா நம்ம உடம்புல தண்ணியை கேட்கிற உறுப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட உதடுகள் தான். நம்மளோட உதடுகளோட ஷேப்லயே இருக்கக்கூடிய ஒரு இன்னர் ஆர்கன் உடம்புக்குள்ள இருக்குது. அது பேர் என்னன்னா மண்ணீரல். மண்ணீரல்ல பிரதிபலிக்கக்கூடிய உதடுகள் எப்பப்பெல்லாம் வறண்டு போகுதோ அப்பப்பெல்லாம் நமக்கு தாகம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உதட நினைச்சு தண்ணியை உள்ள அனுப்புனா மட்டும்தான் தாகம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி தனியும். நீங்க ஒரு பாட்டில் ஃபுல்லா நான் நிறைய தண்ணி குடிச்சாதான் எனக்கு வந்து ஹைட்ரேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு மொத்த தண்ணியும் உதடே படாம தொண்டைக்குழியில இறக்கணும் அப்படின்னா அது உங்களோட சிறுநீரகங்களை பாதிக்கப்பட வைக்கும். அதனால நீங்க தண்ணி குடிக்கும் போது எப்பவுமே உதட நினைச்சுதான் குடிக்கணும். வாயில ஒரு 2 செகண்ட்ல 3 செகண்ட் ஆச்சு தண்ணி இருந்து கொப்பளிச்சு தான் நீங்க குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்க குடிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில இருக்கிற ஆற்றல உடம்பு எப்படி நேர்த்தியை எடுக்கிறது அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கும். அதனால தண்ணியை மெதுவா சிப் பண்ணி குடிங்க. உதட்டல படாம தொண்டைக்குழியில டைரக்டா முடக்கன்னு இறக்காதீங்க.